ஒரு இளைஞன் தோல்வியால் சோர்ந்து வாழ்க்கை வழி தெரியாமல் நின்றான். அவன் முருகன் முன் நின்று கேட்டான், முருகா, எனக்கு பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தா. அந்த நொடியில் முருகன் சிரித்தார். வாய்ப்பை நான் தருவேன், ஆனா அதை பிடிச்சுக்க வேண்டியது நீதான் என்றார். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ಏಪಂದನೋ ಮದ್ದ ಮೇನೆಲ್ಲ ಪರಮಾಕೆ ಹೇಳಿದ್ರೆ ಅಂಗತ್ತಲ ಕುದುವೆ ನಮ್ಮನ್ನು ತಾಕಾಯ್ದಿ ಎಂದ ಐಟಿ ಎಟ್ಟಿ ಒಳಂಬಕ್ಕದ ಅವರಿನ ಎನ್ನವಡ್ತು ಅಂಬ್ರನೆ ಪೋರಂತರ ಅಯ್ಯ ಕತ್ತಂತಾರು ನಂಗಾದವನು ಅದಕ್ಕೆ ಲೆಂಗಿನಾರಿ ಅಂದಡನು ಅರತೆಂತಿನ ಪೋರಣ್ಣರು. The harvest is plentiful this year, so we should all be grateful for this time in the village. We should be celebrating together. காயங்கை நம்ஞர் பவர்தத்தாவடையனேம் கனியதிதெனேலியும் இம்மி Well, well, Lord Murugan blessing them, unity and peace. well, well, Lord Murutan, well, well, Lord. அலே மித்தம்ல மதளபோம் நீ உலகம் முழுவதும் பக்தர்களின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் கடவுள் முருகன் ஒரு நாள் ஸ்ரீலங்காவை நோக்கி பயணம் செய்கிறார். கதிர்காமம் புனித மண்ணில் அவர் காலடி பதிந்த அந்த நொடி இருள் விலகி ஒளி பிறக்கிறது. தமிழும் சிங்களமும் ஒன்றாய் இணைந்து வேல வேல என முழங்குகிறது. துன்பங்கள் கரைந்து நம்பிக்கை மலர்கிறது. எல்லை இல்லை, வேறுபாடு இல்லை. அங்கு இருந்தது ஒரே ஒன்று, முருகனின் அருளும் பக்தியின் சக்தியும். I can't believe you are even considering this after everything I've told you. But you are not listening to what I'm saying. Can we consider this? തനീന്നുമെമ്മത്തങ്ങളും കളിനമ്പനും തൻ്റെ ഉടന്നതമ്പിലേ നിരേം ஒரு கிராமத்தில் அக்கா மற்றும் தம்பி சிறு விஷயங்களுக்கே அடிக்கடி சண்டை போடுவார்கள். ஒரு நாள் தம்பி மனமுடைந்து முருகன் கோவிலில் நின்று சொன்னான், சாமி, எங்க சண்டையை தீர்த்து வையுங்க. அந்த இரவு கனவில் முருகன் குரல் கேட்டது, சண்டையை நான் தீர்க்க மாட்டேன், மன்னிக்க கற்றுக்கொண்டால் நீங்களே தீர்த்துவிடலாம். மறுநாள் தம்பி முதலில் மன்னிப்பு கேட்டான். அக்காவின் கண்களில் கண்ணீர். சண்டைக்கு முடிவு, அன்புக்கு தொடக்கம். சண்டையை தீர்க்க கடவுள் வரவேண்டாம், மன்னிக்கும் மனசு போதும்.
Hey, what's going on? Are you okay? What is it? ஒரே வீட்டில் ஒரே இரத்தத்தில் பிறந்த அக்கா தம்பி. ஒரு சிறிய தவறான புரிதல் 2 நாட்கள் ஒருவருடன் ஒருவர் பேசாமல். தம்பியின் மனம் கனமாகியது. பேச ஆசை இருந்தும் ஈகோ அவனை தடுத்தது. அந்த இரவில் கனவில் தோன்றினார் கருணையின் வடிவம் கந்தன் முருகன். உன் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை என்று மென்மையாக சொன்னார். திடுக்கிட்டு எழுந்த தம்பி அக்காவின் அறைக்கு ஓடினான். வியர்வையில் நடுங்கும் அக்காவை பார்த்ததும் கண்ணீர் வந்தது. மன்னிச்சுக்கோ அக்கா என்று சொல்லி அவளை கட்டி அணைத்தான். அந்த நொடியில் புரிந்தது ஒன்று: முருகன் அருளால் உறவுகள் எப்போதும் பிரியாது. കാടങ്ങിത്തൊണ്ടും നക്കി കരുൺ വല്ലവിത്തേയൊണ്ടൊരു തേങ്ങും കാണും മയ്യേ ഉടനെ ആ 10 ഗോലങ്ങൾ കെട്ടി കുഞ്ഞിതം ഇവിടെ താടുക പെറുക്കടന്നത് പ്രതാകത്ത് നടന്നിറങ്ങണ ആദ്യം കടിക്കും അതിജതായിട്ടത്. கேரளா அக்கா. ஒரு தவறான புரிதலால் தன் உயிர் தம்பியோட பேசாம இருந்தா. தம்பி ஒவ்வொரு நாளும் அக்கா பேசுவாளா என்று மனசுக்குள்ள ஏங்கினான். அந்த இரவு கனவுல முருகன் வந்தார். அக்கா, உன் தம்பி பாவம். அவன் மனசு சுத்தம். பேசு, அவனை கட்டிப்பிடி. கண்கள் திறந்த அக்கா உடனே தம்பிக்கு ஃபோன் பண்ணா. தவறுகள் கரைந்தது, உறவு மீண்டும் மலர்ந்தது. இதுதான் முருகன் அருள். பங்கி கேரளாவில் வாழும் ஒரு அக்கா தமிழ்நாட்டில் இருக்கும் அவளுடைய தம்பி. அக்கா உடம்பு சரியில்லைன்னு யாரிடமும் சொல்லாம சைலன்ஸா இருக்கிற. அந்த சைலன்ஸ தம்பி தவறாக புரிந்துக்கிறான். நாட்கள் போகுது. தம்பி மனசுக்குள் உடைந்து போகிறான். ஒரு இரவு கண்ணீரோடு முருகனை வேண்டுகிறான். அதே இரவு அக்கா கனவில் முருகர் தோன்றுகிறார். அம்மா, உன் தமிழ் தம்பி உன்னை உயர் மாதிரி நேசிக்கிறான். கண் திறந்த அக்கா உடனே போன் எடுத்தாள். தம்பி, மன்னிச்சிடு. முருகரின் அருளால் கேரளா அக்கா தமிழ் தம்பி உறவு மீண்டும் இணைந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் வணங்கும் பகவான் அவரல்லவா? அவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டப்பட வேண்டியது என் கடமை. நீ வேணா பாரு, உன்னோட நல்ல மனசுக்கு உன் லைஃப்ல கண்டிப்பா நல்லது நடக்கும். இன்னும் கூடிய சீக்கிரமே உன் லைஃப்ல ஒரு நல்லது நடக்க போகுது. உன் நெருங்கிய நண்பன் ஒருவனுக்கு மட்டும் இதை அனுப்பு. கட்டாயா அவனுக்கும் நல்லதே நடக்கும். நான் சொல்லுவதை ஒரு நிமிடம் காது கொடுத்து கேளுங்கள். ஒவ்வொரு இரவும் நாம் தூங்க செல்லும் முன் சற்று சிந்தித்து பாருங்கள். வசிக்க இடமில்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்தில் தூங்குகிறார்கள். அதில் நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். பெரிய மாளிகை இல்லை என்று, பணம் நகை இல்லை என்று எதிர்மறையாக சிந்திக்காதீர். உண்ண உணவு, உடுத்த உடை, வசிப்பிடம் இன்றி எத்தனையோ பேர் வாழ்க்கையை கழிக்கும் போது இதில் நாம் கொடுத்து வைத்தவர்கள்
இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள். நான் சொல்லுவதை ஒரு நிமிடம் காது கொடுத்து கேளுங்கள். ஒவ்வொரு இரவும் நாம் தூங்க செல்லும் முன் சற்று சிந்தித்து பாருங்கள். வசிக்க இடமில்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்தில் தூங்குகிறார்கள். அதில் நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். பெரிய மாளிகை இல்லை என்று, பணம் நகை இல்லை என்று எதிர்மறையாக சிந்திக்காதீர். உண்ண உணவு, உடுத்த உடை, வசிப்பிடம் இன்றி எத்தனையோ பேர் வாழ்க்கையை கழிக்கும் போது இதில் நாம் கொடுத்து வைத்தவர்கள். இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்று. எல்லோரும் கைவிட்ட நேரத்திலும் கூட என்னை முழு மனதோடு நம்பிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். ஓம் முருகா என பதிவிடு, நல்லதே நடக்கும். எல்லோரும் கைவிட்ட நேரத்திலும் கூட என்னை முழு மனதோடு நம்பிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். ஓம் முருகா என பதிவிடு, நல்லதே நடக்கும். நீ வாய் திறந்து கேட்காத வேண்டுதல்களையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காதென நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். என் மேல் நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா என நீ வாய் திறந்து கேட்காத வேண்டுதல்களையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காதென நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். என் மேல் நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா என தோத்துக்கிட்டே இருந்தாலும் கவலைப்படாத, நிச்சயமா ஒரு நாள் நீ ஜெயிப்ப. மனசுல உறுதியை மட்டும் வச்சுக்கோ. கனவு நனவாகும், காலமும் வரும். வெற்றி அடைகிற வரைக்கும் குதிரை வேகத்துல ஓடு. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் குதிரையோட வேகமா ஓடு. அப்போதான் வெற்றி உன் இடத்துல நினைச்சு நிக்கும். தோத்துக்கிட்டே இருந்தாலும் கவலைப்படாத, நிச்சயமா ஒரு நாள் நீ ஜெயிப்ப. மனசுல உறுதியை மட்டும் வச்சுக்கோ. கனவு நனவாகும், காலமும் வரும். வெற்றி அடைகிற வரைக்கும் குதிரை வேகத்துல ஓடு. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் குதிரையோட வேகமா ஓடு. அப்போதான் வெற்றி உன் இடத்துல நினைச்சு நிக்கும். முருகா, இந்த புதிய நாளை உன் பாதத்தில் வைக்கிறேன். நேற்று நடந்த தவறுகள் இன்றைய பயமாக மாறாமல் என் மனதை காப்பாற்று. என் கையில் இருக்கும் வேலைகளை விட என் மனதில் இருக்கும் கவலைகளை நீ எடுத்துக்கொள். இன்று நான் சந்திக்கப் போகும் ஒவ்வொரு மனிதனிலும் உன் கருணையை காண வைக்க. என் நடை தளரும்போது உன் வேல் போல என் நம்பிக்கையை கூர்மையாக்கு. இன்று நல்லதே நடக்கட்டும் உன் அருளோடு. ஓம் சரவண பவ. வாழ்க்கை உன்னை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறதுன்னா அதுக்கொரு காரணம் இருக்கு. முருகன் பலவீனமானவர்களையல்ல, பொறுத்து நிற்கக்கூடியவர்களைத்தான் உருவாக்குகிறார். இன்று நீ தாங்குற வலி நாளை உன் தைரியமாக மாறும். அவசரப்பட்டு தீர்ப்பெடுக்காத, அமைதியா இரு. காலமே பதில் சொல்லும். நீ சோர்ந்து நிற்கிற நேரத்துல ஒரு விஷயம் நினைச்சுக்கோ. முருகன் உன்னை இன்னும் கைவிடல. அவர் உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓம் சரவணபவா. முருகனின் வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது பயத்தை வெல்லும் சக்தி, தீமையை அழிக்கும் தைரியம், சந்தேகத்தை வெட்டும் நம்பிக்கை. உன் வாழ்க்கையில் இன்று எதிரிகள் மனிதர்கள் இல்லை, பயம், மனச்சோர்வு, தாழ்வு மனப்பான்மைதான். அதை வெல்ல வெளியில் வேல் தேவையில்லை, உள்ளே நம்பிக்கை வேண்டும். முருகன் கையில் இருக்கும் வேல் உன்னை காப்பாற்ற மட்டுமல்ல, உன்னை உயர்த்தவும் தான். இன்று ஒருமுறை மனசுல சொல்லு, என் நம்பிக்கைதான் என் வேல். ஓம் சரவணபவ. உன்னை குறைத்து பேசுறவர்களை நினைச்சு மனசு உடையாதே. கல்லை எறிந்தாதான் சிலை உருவாகும். முருகன் உன்னை சோதிக்கிறார் என்றால் அவர் உன்னிடம் பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதற்கான சான்று அது. நீ இன்னும் ஜெயிக்கலன்னா அதற்கான நேரம் வரலன்னு தான் அர்த்தம், திறமையில்லன்னு இல்ல. உலகம் உன்னை பார்க்காத நேரத்தில் கூட முருகன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்று ஒரு முடிவெடு. நான் என்னை சந்தேகிக்க மாட்டேன். முருகன் உன் பக்கம் இருக்கிறார். நம்பிக்கையுடன் முன்னேறு. வேல் காத்த சாஸ்தா கூட இருப்பார். மனம் குழப்பமா இருக்கா? எதுவும் சரியா போகலன்னு தோணுதா? அப்போ ஒரு நிமிஷம் நின்றுவிடு. உலகத்தை சரி பண்ண முயற்சிக்காத. உன் மனதை அமைதியாக்கு. முருகன் எப்போதும் அவசரமா பேச மாட்டார், அமைதியா வழிகாட்டுவார். நீ இப்போ சந்திக்கிற குழப்பம் உன் வாழ்க்கையின் முடிவு இல்ல, ஒரு மாற்றத்தின் தொடக்கம். கண்மூடி மெதுவா சொல்லு, முருகா, என் மனதை அமைதியாக்கு. அந்த அமைதியிலதான் உன் பதில் இருக்கும். ஓம் சரவண பவ.